கஞ்சா குடிக்கின்ற ஒருவன் அதுபோன்ற மற்றொருவனை கண்டால் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறான். சில வேளை அவர்கள் கட்டி தழுவவும் செய்வார்கள். சிவநாத்து மற்றவர்களும் சிரித்தனர். இறை சிந்தனை இல்லாதவர்கள் என்று நான் தெரிந்து கொள்பவர்களிடம் நீங்கள் சற்று போய் அங்கே உட்காருங்கள் என்பேன். அல்லது போங்கள், பில்டிங் எல்லாவற்றையும் பார்த்து வாருங்கள் என்பேன். எல்லோரும் சிரித்தனர். சில வேளைகளில் பக்தர்களுடன் வீணர்களும் வருவார்கள். உலகியலில் மூழ்கி கிடக்கின்ற அவர்களுக்கு இறைவனை பற்றிய பேச்சு பிடிக்காது. பக்தர்கள் என்னிடம் நீண்ட நேரம் இறை விஷயங்களை பேசிக்கொண்டிருக்க நேரலாம். அங்கே அவர்கள் இருப்பு கொள்ளாமல் நெளிவார்கள். கடைசியில் பொறுமை இழந்து எப்பொழுது போகலாம் எப்பொழுது போகலாம் என்ற பக்தர்களின் காதில் தொணதொணக்க தொடங்கி விடுவார்கள். அதற்கு பக்தர்கள் கொஞ்சம் பொறுங்கள், இதோ போகலாம், இப்போது போகலாம் என்பார்கள். உடனே அவர்கள் சலிப்புடன் நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள், நாங்கள் படகில் காத்திருக்கிறோம் என்பார்கள். எல்லோரும் சிரித்தனர். உலகியல் மக்களிடம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவனின் தாமரை திருவடிகளை நாடுங்கள் என்று சொன்னால் ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் சைத்தன்யர், நித்தியானந்தர் ஆகிய 2 சகோதரர்களும் ஆலோசித்து அத்தகையோரை இழுக்க ஒரு தந்திரம் செய்தார்கள். மாகூர் மீன் குழம்பு சாப்பிடுங்கள், இளம் பெண்களை தழுவுங்கள், ஹரிநாமத்தை சொல்லுங்கள் என்று அவர்கள் கூவினார்கள். முதல் 2 ஆசையினால் பலர் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் பங்கு கொண்டனர். ஹரிநாம அமுதத்தில் சிறிது ஆனந்தம் பெற்றதும் மாகூர் மீன் குழம்பு என்பது ஹரி பிரேமையினால் ஏற்படக்கூடிய ஆனந்த கண்ணீர் என்றும், இளம் பெண்களை தழுவுதல் என்பது ஹரி பிரேமையால் பூமியில் புரள்வது என்றும் தெரிந்து கொண்டனர். மக்களை எப்படியாவது ஹரிநாமத்தை சொல்ல வைத்து விடுவார் நிதாய். இறைநாமத்திற்கு விசேஷ மகிமை இருக்கிறது என்பார் சைத்தன்ய தேவர். பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கிடைக்கவே செய்யும். வீடுகளில் உத்தரங்களில் வைக்கப்படும் விதை போல். பல நாட்களுக்கு பிறகு வீடு இடிந்து போயிற்று. அப்போது அந்த விதை மண்ணில் விழுந்து முளைத்து கனிகளும் தந்தது. உலகியல் மனிதர்களிடம் சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்கள் அமைந்திருப்பது போல் பக்தியிலும் இந்த 3 குணங்கள் உள்ளன. சத்துவ குணம் மிக்கவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்களுடைய வீடு அங்குமிங்கும் இடிந்து கிடக்கும். அதை பழுது பார்க்க மாட்டார்கள். பூஜை அறையில் புறாக்கள் அசுத்தம் செய்யும். முற்றத்தில் பாசி படிந்திருக்கும். அதையெல்லாம் பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். மேஜை, நாற்காலி எல்லாம் பழையனவாக இருக்கும். அவற்றை அழகாக வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய மாட்டார்கள். உடுப்பதற்கு ஏதோ துணி என்று ஒன்று இருந்தால் போதும். இவர்கள் மிகவும் சாந்தமானவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், கருணை நிறைந்தவர்கள், கபடம் இல்லாதவர்கள், யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டார்கள். ரஜோகுண மனிதர்களுக்கும் சில அடையாளங்கள் உண்டு. கைக்கடிகாரம், அதில் செயின், விரலில் 2-3 மோதிரங்கள், இவற்றோடு அவர்கள் காட்சியளிப்பார்கள். வீட்டிலுள்ள மரசாமான்கள் பளபளப்பாக இருக்கும். சுவர்களில் குயின், இளவரசர் மற்றும் பெரிய மனிதர்களின் படங்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருக்கும். வீடு சுண்ணாம்பு அடித்து ஒரு கீறல் கூட இல்லாமல் பளிச்சென்று இருக்கும். பலவிதமான அழகிய துணிகள் இருக்கும். வேலைக்காரர்கள் கூட நல்ல உடைகள் உடுத்தி இருப்பார்கள். இப்படி பல விஷயங்கள். தமோகுண மனிதனின் அடையாளங்கள் தூக்கம், காமம், குரோதம், அகங்காரம் என்பவை. பக்தியிலும் சத்துவ குணம் உள்ளது. சத்துவகுண பக்தன் மிகவும் ரகசியமாக தியானம் செய்வான். சில வேளைகளில் கொசுவலைக்குள் உட்கார்ந்தும் தியானம் செய்வான். இவன் தூங்குகிறான், ஒருவேளை இரவெல்லாம் தூக்கம் இல்லையோ என்னவோ, அதனால்தான் இன்னும் படுக்கையிலேயே கிடக்கிறான் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். பசியை போக்கும் அளவுக்குத்தான் உடல் மீது கவனம் செலுத்துவான். இவனுக்கு சோறும் கீரையும் கிடைத்தாலே போதும். சுவையாக சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் எதுவும் இல்லை. உடையிலும் ஆரம்பம் இருக்காது. வீட்டு சாமான்களும் சாதாரணமாகத்தான் இருக்கும். சத்துவ குண பக்தன் ஒருபோதும் பிறரை முகஸ்துதி செய்து பணம் சம்பாதிக்க முயல மாட்டான். ரஜோகுண பக்தன் பொட்டு வைத்துக் கொள்வான். ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பான். அதில் இடையிடையே தங்கமணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும். எல்லோரும் சிரித்தனர். பூஜை செய்யும்போது பட்டு உடுத்திக் கொள்வான். தமோகுண பக்தனிடம் நம்பிக்கை கொழுந்துவிட்டு எரியும். பணத்தை பிடுங்குகின்ற கொள்ளைக்காரனைப் போல்
இந்த பக்தன் இறைவனை வற்புறுத்துவான். அடி, உதை, கட்டு என்று கொள்ளைக்காரனது வழியே இவனிடம் காணப்படும். குருதேவர் மேல் நோக்கி பார்த்தவராய் கேட்போரை பரவசப்படுத்தும் இனிய குரலில் பாடத் தொடங்கினார். அன்னை பெயர் நா ஓத அந்திமத்தில் என்னுயிர்தான் அகலுமானால், சின்மயம் சேர் கங்கை கையை காஞ்சி காசி பிரபாசம் செல்வது ஏனோ, நன்மை மிகும் முப்போதும் நாம ஜபம் முறையாக நடக்குமானால், பன்மையினும் கிரியைகளால் பணிவோடு செய் பூஜையினால் பயனும் யாதோ. குருதேவர் பித்து பிடித்தவர் போல் இருந்தார். அந்த பக்தி கனலின் ஆவேசத்துடன் பாடினார். தேவி, உன் பெயரை துர்கா, ஸ்ரீ துர்கா என்று நான் ஊதிய வண்ணம் ஆவியை விடுத்தால் ஏழை ஏன் என்னை அணுகுமோ தீவினை கூட்டம். பாடி முடிந்ததும் குருதேவர் கூறினார், என்ன, நான் அவளது திருநாமத்தை சொல்கிறேன். எனக்காவது பாவமாவது. நான் அவளுடைய குழந்தை. தேவி பராசக்தியின் ஆற்றல்களுக்கும் புகழுக்கும் வாரிசல்லவா நான். இப்படிப்பட்ட உறுதி இருக்க வேண்டும். தமோ குணத்தின் போக்கை திருப்பிவிட்டால் இறை அனுபூதி வாய்க்கிறது. இறைவனிடம் அடம்பிடி. அவர் வேற்று மனிதர் அல்லவே. அவர் நமக்கு உரியவர் அல்லவா, நம் உறவினர். இன்னும் கேள், இந்த தமோ குணத்தையே பிறரது நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம். முதல் தரம், இடைத்தரம், கடைத்தரம் என்ற வைத்தியர்கள் மூவகையினர். எந்த வைத்தியன் நாடியை பரிசோதித்துவிட்டு மருந்து சாப்பிடு என்று மட்டும் சொல்லிவிட்டு போய்விடுகிறானோ அவன் கடைத்தரம். நோயாளி மருந்து சாப்பிட்டானா இல்லையா என்பதை பற்றி அவன் விசாரிப்பதில்லை. மருந்து சாப்பிடும்படி நோயாளியை பல விதங்களில் கேட்டுக்கொள்பவன் இடைத்தர வைத்தியன். அவன் நோயாளியிடம், இதோ பார், மருந்து சாப்பிடு. சாப்பிடாவிட்டால் எவ்வாறு குணமடைவாய்? இந்த மருந்தை சாப்பிடு. இதோ நானே குழைத்து தருகிறேன், வாயை திற என்றெல்லாம் இனிமையாக பேசி மருந்து சாப்பிட வைப்பான். எவ்வளவு வற்புறுத்தியும் இதமாக கூறியும் நோயாளி மருந்தை சாப்பிட மறுக்கிறான் என்று கண்டால் அவனை கீழே தள்ளி மார்பில் முட்டையை ஊன்றி கட்டாயப்படுத்தி மருந்து சாப்பிட வைப்பான் முதல் தர வைத்தியன். இவன் தமோகுண வைத்தியன். ஆனால் இந்த குணத்தால் நோயாளிக்கு நன்மை ஏற்படுகிறது, தீமை ஏற்படுவதில்லை. வைத்தியர்களைப் போல ஆச்சாரியர்களும் 3 வகையினர். சீடர்களுக்கு உபதேசம் மட்டும் செய்துவிட்டு அவர்களை பற்றி எந்தவிதமான அக்கறையும் கொள்ளாதவர் கடைத்தரம். எந்த ஆச்சாரியர் சீடர்களின் நன்மைக்காக திரும்ப திரும்ப விளக்குகிறாரோ, அதன் மூலம் உபதேசங்களின் உட்கருத்துக்களை சீடர்கள் அறிந்து கொள்ளுமாறு செய்கிறாரோ, பல வகைகளில் அவர்களை தூண்டுகிறாரோ, நெருங்கி பழகி அன்பு காட்டுகிறாரோ, அவர் இடைத்தர ஆச்சாரியர். சீடர்கள் எந்த விதத்திலும் உபதேசங்களை பின்பற்றவில்லை என்று கண்டால் சில ஆச்சாரியர்கள் அவர்களை பலவந்தப்படுத்தவும் தயங்க மாட்டார்கள். அவர்களையே முதல் தர ஆச்சாரியார் என்கிறேன். ஒரு பிரம்ம பக்தர் கேட்டார், கடவுள் உருவம் உடையவரா, உருவம் அற்றவரா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. அவர் உருவம் இல்லாதவர், அதே வேளையில் உருவம் உடையவரும் கூட. பக்தர்களுக்காக அவர் உருவம் தாங்குகிறார். யார் ஞானியோ, அதாவது யார் உலகத்தை கனவு போல் காண்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் உருவம் அற்றவராக உள்ளார். நான் தனிப்பட்ட ஒருவன் என்பதும் உலகம் தன்னிலிருந்து வேறுபட்ட ஒன்று என்பது பக்தர்களுக்கு தெரியும். எனவே இறைவன் பக்தனுக்கு ஒரு தனிநபராக ஆகி காட்சியளிக்கிறார்.